என் அன்பு குழந்தா, உன்னிடம் பேசுவதற்காகவே உன் அப்பா காத்து கொண்டிருக்கிறேன். ஷீரடியிலிருந்து மங்களங்களை அள்ளி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மங்களகரமான நாளில் மங்களங்களை கை நிறைய பெற்றுக்கொள். என் மீதான பக்தி உன்னிடம் இருப்பது உண்மையென்றால் இதை முழுவதுமாக கேள். என் மீது நம்பிக்கை இருப்பதால் மட்டுமே இதை முழுவதுமாக கேள். சிறப்பான மாற்றம் உன் வாழ்வில் இன்றே நீ பெறுவாய். என் அன்பு குழந்தையே, உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழித்து விடுகிறாய். பலனை நீ அடிவ முடிவதில்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் நான் கொடுத்திருக்கிறேன். அதனால் தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் கீழ்ப்படியாமலும் உன்னால் சுயமான போக்கின்படி நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது உன் வாழ்வை. கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். என் பிள்ளையை நினைத்து நான் பெருமைதான் படுகிறேன். உனது இரக்க குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம், எந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுத்துவதை காண சகிக்காத உன் மனம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்தால்தான் கீழ் நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும் பொழுது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் இறைவன் எனக்கு மட்டும் பரிசாக தர வேண்டும் என்று உன் மனம் நினைக்கிறது. உன்னைப் போல் நல்லவர்களும் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள். காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நான் உன்னிடம் அதிகமாக விளங்க வேண்டுமென்றால் நீ கஷ்டப்பட்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு ஏது இடம்? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கக்கூட செய்யலாம். நான் உன்னை கஷ்டப்படுத்துவது உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே மட்டுமன்றி உன்னை அள வைப்பதற்கோ விழ வைப்பதற்கோ அல்ல. உன்னை பெருமைப்படுத்துவதற்கு உனக்கு வரப்பிரசாதமாக நான் கஷ்டத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை நான் தருகிறேன். அதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது உன்னிடம். இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டுமே தவிர கஷ்டம் வந்துவிட்டதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாதே. நிறைய சிந்தனை செய்ய பழகு. அதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன். உன் வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாம் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விளங்கி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய். சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் மீது முழு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி என்றால் மனதை முதலில் நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உன் விதி மாறி விஸ்வரூபம் எடுக்கத்தான் போகிறாய். நீ நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும். வழியே இல்லை என்று நீ தருமாறும் இடத்தில் கூட உனக்காக நான் ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். நான் உன் வீட்டுக்கே வந்து உனக்கான வழியில் கைப்பிடித்து உன்னை அழைத்து செல்வேன். திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வர வைப்பேன் உன் சாயிநாதா. என்ன கவலை எனக்கு என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நான் மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். உனக்கு விருப்பமான அனைத்தையும் உனக்காகவே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். என் கையை பிடித்து மேலேறி வா. என் கைகளை
பிடித்துக்கொள். உனக்கான பேருதவி உனக்காகவே உன்னை வந்து சேரும். இருப்பதை அனுபவிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்காதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அப்பொழுதுதான் நீ செய்ய நினைப்பது, நீ என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ எதுவுமே தடைப்படாமல் உன்னை வந்து சேரும். எனது அற்புதத்தை உடனே காணப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக நல்ல தகவல் உன் வீடு தேடி வரும். இன்பம் துன்பம் என்று எதுவுமே நிரந்தரமே அல்ல. நீ துன்பமாக வருந்தும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். நீ இன்பமாக ஆனந்தமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு அதீத துன்பமாகவும் இருக்கலாம். இந்த உலக வாழ்வில் இன்பமோ துன்பமோ எதுவுமே நிரந்தரம் அல்ல. உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அமையும் இன்பமும் துன்பமும். நீ அதை எப்படி பார்க்கிறாயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையின் அமைப்பே இருக்கிறது. இன்பம் வந்துவிட்டால் நிலை கொள்ளாமல் ஆடுவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடுவதுமாக இருந்தால் எதையுமே உன்னால் நகர்த்தக்கூட முடியாது. எதையுமே சரிசமமாக பார்க்க பழகிக்கொள். நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். வரங்களை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள்வாய். நேற்று நீ துன்பமாக கடந்த ஒரு நிகழ்வு இன்று இன்பமாக உனக்கு மாறி இருக்கலாம். அதேபோல் இன்று நீ துன்பமாகவோ இன்பமாகவோ கருதும் ஒரு நிகழ்வு நாளையே உனக்கு இன்பமாகவும் மாறலாம், துன்பமாகவும் மாறலாம். உன் பார்வையை பொறுத்துதான் அதில் அமர்ந்திருக்கிறது. உன்னுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அது நிகழவும் செய்கிறது. காலம் அதற்கான மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எதுவுமே உன்னிடம் நிரந்தரமாக கடைசி வரை இருக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் சத்தியமும் கூட. இதுதான் நம் வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் நமக்கான இன்பம் என்று நீ நினைத்து சந்தோஷப்படும் ஒரு விஷயம் உனக்கு துன்பமாக கூட மாறலாம். அதேபோல் இதுதான் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம், இந்த துன்பத்தை இனி நம் வாழ்க்கையில் அடையவே கூடாது என்று நீ நினைக்கும் ஒரு விஷயம் கூட உனக்கு மிக இன்பமாக கூட மாறலாம். நான் கூறுவது மிகவும் குழப்பமாக இருக்கிறதா? புரியவில்லையா? இப்பொழுது நான் கூறுவதை கவனமாக கேள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். ஏதோ ஒரு இடத்திற்கு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். அந்த பயணத்தில் மிகவும் அபூர்வமான ஒரு நண்பர் உனக்கு கிடைக்கிறார். அவரிடம் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவ்வளவு இருக்கிறது என்பதை நினைத்து கொண்டு அவரோடு பேசிய அந்த பழக்கத்தை வைத்துக்கொண்டு மிகவும் இன்பமாக இருக்கிறாய். சற்று நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு விபத்து உள்ளாகிறது. விபத்தை அந்த மனிதர் சந்திக்கிறார். இப்பொழுது சொல், அந்த மனிதரை நீ சந்தித்து கொண்டிருப்பது, சந்தித்தது இன்பமாக இருக்குமா உனக்கு, அல்லது துன்பமாக இருக்குமா? பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அவர் ஏதோ செய்த தவறுக்காகத்தான் இப்பொழுது தண்டனையை அனுபவிக்கிறார். அப்படியென்றால் அவர் தவறு செய்வதுதான் தவறு செய்தவர் என்று வைத்து கொண்டால், உன்னிடம் அவர் கூறிய நல்ல ஒழுக்கங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பொக்கிஷமான அருமையான மனிதர் என்று கூட சொல்லலாம். நீ பார்க்கும் பார்வையில்தான் எல்லாமே அமைந்து இருக்கிறது. நீ சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டால் அது மிக ஆனந்தமாகவே இருக்கும். துன்பத்தை துன்பம் வந்துவிட்டதே என்று சலித்து உட்காராமல் அதையும் எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் உனக்கு வந்த துன்பம் கூட மகிழ்ச்சியாக மாறும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியமும் கூட. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது எதில் உண்மை, எதில் பொய் அமைந்திருக்கிறது, எதுவெல்லாம் மாயை என்று யாராலும் அறிந்து கொள்ளவே முடியாது,
புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த உலகமே ஒரு மாயைதான். எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. உலகத்தில் எதுவுமே நிலையானதும் அல்ல. காலம் அப்படித்தான் சுழன்று கொண்டே இருக்கும், மாற்றிக்கொண்டே இருக்கும், அனைத்தும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். ஏதேனும் நடந்துவிடுமா என்ற குழப்பத்தோடே, ஒரு விதமான பதட்டத்தோடே உன் வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, உன்னுடைய எதிர்காலத்தை நீ விரும்பியபடியே நான் மாற்றி எழுதப் போகிறேன். எனவே எந்த குழப்பமும் இல்லாமல் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உன் சிக்கல்கள் அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். உன்னிடம் நான் கூற வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் நிறையவே இருக்கிறது. இதை முழுவதுமாக கேள். உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை நீயே கெடுத்து கொண்டிருக்கிறாய். நீயும் வேதனைப்பட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் பார்த்து நீயே வாழ்க்கையை வெறுத்தது போல உன் மனதையும் கெடுத்து கொண்டு உன் வாழ்க்கையை எதற்காக வாழ வேண்டும் என்ற கேள்விக்குறியோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் கூட இருண்ட காட்டில் சிக்கிக்கொண்டு தவிப்பது போல மாட்டிக்கொண்டு முழித்து கொண்டிருக்கிறாய். நீ இப்படி இருப்பதால் தான் உன்னால் எந்த முடிவையும் சரிவர எடுக்க முடியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளை, எப்பொழுதுமே பயப்படவே கூடாது. எது நடந்தாலும் நமக்கான நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்ய வேண்டும். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் உனக்கு உதவ வந்தாலும் கூட அது பயனில்லாமல் தான் போய்விடும். எனவே தைரியமாக இரு. நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ வெற்றி பெற்ற அனுபவமே மிக சிறந்ததாக இருக்கும். அந்த துன்பத்தில் நீ பெற்ற அனுபவமே உனக்கு மிக பெரும் சாதனையாக இருக்கும். அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்ற சிந்தனையை உன் மனதில் பதிய வைத்துக்கொள். முயற்சி செய்ய எப்பொழுதும் தயங்கி நிற்காதே. முயலும் போது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே முடியும். நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ எதை நினைத்து தயங்கிக் கொண்டிருக்கிறாயோ அதுதான் உனக்கு தடைகளாகவே இருக்கும். நீ துணிந்து நிற்கும் இடங்களில் உன்னுடைய தடைகளெல்லாம் தூசியாக மாறிவிடும். எனவே துணிந்து செயல்பட்டு கொண்டே இரு. இன்று நீ துணிந்து முயற்சி செய்தால் நான் உனக்கு அள்ளி அள்ளி அனைத்தையும் நீ எதிர்பார்க்காத மேலாக உனக்கு அள்ளி அள்ளி தருவேன். நான் உன்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடியும் நேரம் இந்த தருணத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு தேவையான அனைத்தையும் செய்யவே நான் உனக்காக இருக்கும் பொழுது தேவையில்லாமல் மனதை போட்டு இது நடக்குமா, இப்படி நடந்து விடுமா, வாழ்க்கை அடிபாதாளத்தில் சென்று விடுமா அல்லது முன்னேறி விடுவோமா என்ற பயத்தோடும் குழப்பத்தோடும் இருக்காதே. சகலத்தையும் சரி செய்ய உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். கன நொடியில் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் உள்ளது. இனி உனக்கு சாதகமாகவே அனைத்து காய்களையும் நான் நகர்த்துவேன். இதுவரை போராட்டமாக இருந்த உன் வாழ்க்கை இந்த நாளிலிருந்து உனக்கு சாதகமாகவே நிகழும். உன்னுடைய மனோதைரியத்தை சோதித்து பார்க்கத்தான் நான் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். எது நடந்தாலும் எவ்வளவு தைரியமாக நீ உன் வாழ்க்கையை நகர்த்துகிறாய் என்பதை புரிந்து கொள்ளத்தான் நான் அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்தவோ காயப்படுத்துவதற்காகவோ அல்ல. உன்னையே நீ புரிந்து கொள்வதற்கும் உன் வாழ்க்கையை பற்றிய தெளிவான சிந்தனை உனக்கு வருவதற்காகத்தான் அத்தனையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. ஏனென்றால் எனக்கு தெரியும் நீ இதிலிருந்து, இந்த போராட்ட களத்திலிருந்து மீண்டு வருவாய் என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாகவே தெரியும்.
நான் சோதித்துப் பார்ப்பேன்தான், அது உண்மைதான். ஆனால் எப்பொழுதும் என் பிள்ளைகளை நான் கைவிடவே மாட்டேன். உன்னிடம் அன்பாக பேசும் எவருமே உன்னிடம் அன்பாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாதே, தவறாக எண்ணி விடாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னிடம் அன்பாக இருப்பது போல் பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னுடைய இளகிய மனம் அது எல்லாத்தையும் உண்மை என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்கள் உன்னை எப்படி நல்லவர்களாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை போல் மற்றவர்கள் அனைவரையுமே நல்லவர்களாகவே நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, உன்னை போல் மற்றவர்கள் அனைத்துமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பது மிக தவறான செயல். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கிறது. அவரவர்க்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அந்த போலியான அன்பிற்கு பின்னால் உன்னுடைய தேவையான அனைத்தும் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் உன்னிடம் போலியான அன்பை செலுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள். எனக்கு நோயில்லாமல் நோயின்றி வாழ வேண்டும் என்று நினைத்து பழகு. எப்பொழுதுமே மற்றவர்களை நோகடித்து வாழ வேண்டும், மற்றவர்களை நோகடித்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. மறந்தும் கூட மற்றவர்கள் மனதை காயப்படும்படி எப்பொழுதும் உன் வார்த்தைகளை வீணடித்து விடாதே. இதுநாள் வரை உனக்கு தடையாக இருந்த அத்தனைகளும் உனக்கு நிஜமாக மாறப்போகிறது. உன்னிடம் மிக முக்கியமான ஒன்றை கூறுவதற்காகவே நான் வந்திருக்கிறேன். நீ நினைத்து கூட பார்க்காத இடத்திலிருந்து ஒரு உதவி உன்னை தேடி வரும். உன்னை பார்ப்பதற்காகவே நானும் காத்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது இந்த நொடி உன் கண்களை மூடிக்கொண்டு ஆத்மார்த்தமாக என்னை நன்றாக உற்றுப்பார். ஒன்று தெரியுமா குழந்தையே, இங்கு யாருமே நிரந்தரமே இல்லை. ஒரு நாள் எல்லாமுமே வெற்றிடம்தான். நான் கூறுவது எல்லாமுமே உனக்கு புரிகிறது தானே? அப்படி இருக்கும்போது இதற்கு போய் ஏன் உன் மனதை போட்டு இப்படி குழப்பிக் கொள்கிறாய்? எந்த நேரமும் முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கவும், அது கிடைக்கவில்லையே, இது நம் வாழ்வில் நடக்கவில்லையே, ஏன் நடக்கவில்லை, எதற்காக நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். உனக்கு எது வேண்டுமோ, எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ, எந்த எண்ணத்தோடு உன் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறாயோ அதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. அப்படி இருந்து பார், ஒரு நாள் அது கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் உன்னையும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உன்னிடம் வந்து சேர. அதுவரை எதற்குமே மனதை போட்டு வருத்தி கொண்டே இருக்காமல் சந்தோஷமாக இருக்க பழகிக்கொள். இப்பொழுது உன் கரங்களில் உன் கைகளில் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ். அது மட்டுமல்லாமல் உன் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகைப்படுத்தி அதை நினைத்தே உன்னுடைய செயல்களை செய்து கொண்டே இரு. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், செய்ய துவங்கினாலும் எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்ற தெளிவான சிந்தனையோடு செய்தால் அந்த காரியத்தில் எப்பொழுதுமே வெற்றி நிச்சயம். தவறு செய்துவிட்டால் அதை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான மனநிலையும் தான் வெற்றியடைவதற்கான மிக சிறந்த வழியாகவே இருக்கும். சர்வ நிச்சயமாக நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாகவே உன்னுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறும். அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை கண்மணி. எல்லாமே முடியப் போகிறது. நீ உன்னுடைய ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்து கொண்டால் நீ தொட்டதெல்லாம் துவங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விரும்பியது எல்லாமே நிறைவேறும். அப்படி இருந்து பார், இந்த உலகமே நிச்சயமாக உன்னை தேடி வரும். ஏனென்றால் நீ என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்ற செல்ல பிள்ளை அல்லவா?
எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சத்திய வாக்கை உனக்கு நான் அளித்திருக்கிறேன். அந்த வாக்கை நான் மீறவே மாட்டேன். நான் இருக்கும் வரை எதற்குமே நீ கலங்காதே என் பிள்ளையே. எதை செய்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் அதை நம்பிக்கையோடே செய். நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூட நினைக்காதே. அது கண்டிப்பாக தோல்வியில்தான் முடியும். எவ்வளவு பெரிய துயரத்தில் நீ இருந்தாலும் நீ என்னிடம் வைக்கும் நம்பிக்கை உன்னை எவ்வளவு பெரிய கஷ்டத்திலிருந்தும் காப்பாற்றும். நான் உன்னை கைவிட மாட்டேன், காப்பாற்றியே தீருவேன். இன்னும் சிறிது நேரமே பொறுமையாக இரு. உன் கவலைகளையெல்லாம் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டாயல்லவா? உன் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நீ எத்தனை பெரிய தவறு செய்தாலும், எத்தனை பெரிய துரோகம் இழைத்திருந்தாலும், நம்பிக்கை துரோகம் செய்திருந்தாலும், நீ எப்பொழுது மனம் மாறி திருந்தி விட்டாயோ, எப்பொழுது உன் காலடி என் தர்பாரில் வந்துவிட்டதோ, அப்பொழுதே உன்னை அனைவருமே மன்னித்திருப்பார்கள். உன் பாவங்களிலிருந்து நீ விடுபட்டிருப்பாய். இனி உன் வாழ்க்கையில் நீ தொட்டதெல்லாம் ஜெயமே. நான் இருக்கையில், இந்த சாய் உனக்கு இருக்கையில் உனக்கு கவலை ஏது? நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் நம்மை படைத்த இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் 1000 வழிகள் தெரியும். எனவே அனைத்தும் சரியாகிவிடும். கவலை வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதற்கு உன் சாய் அப்பாவே பொறுப்பு. இந்த உலகம் மிக மோசமான மனிதர்களை கொண்ட உலகமாக இருக்கிறது என் குழந்தையே. யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்று யாராலுமே கணிக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு நடுவில்தான் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நிம்மதியும் மற்றவர்கள் கையில் இல்லை. உன்னுடைய சந்தோஷமும் மற்றவர்கள் கையில் இல்லை என் குழந்தையே. உன்னுடைய சந்தோஷமும் நிம்மதியும் உன் கையில்தான் இருக்கிறது குழந்தையே. அது எங்கும் போய் தேடி அலையாதே. உன் மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும். உன்னுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். அதற்கு உன் சாய் அப்பாதான் சாட்சி. நீ மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் அது மீண்டும் உனக்கு கிடைக்கப் பெறுகிறது. நீ மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருந்தால் உன் மனதையும் காயப்படுத்தாமல் இருக்க உன்னை சுற்றி செயல்களெல்லாம் நடக்கும். நீ மற்றவர்களிடம் நல்லவர்களாக நடந்து கொண்டால், நாணயம் மிகுந்தவர்களாக நடந்து கொண்டால் அது மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். அதே போல நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அதுவே மீண்டும் உனக்கு வந்து சேரும். இதுதான் உலக நியதி. அப்படித்தான் உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் வழியாகவும் உன்னுடைய செயல்கள் வழியாகவும் உன் வாழ்க்கையை நீயே தீர்மானம் செய்து விடுகிறாய் என் பிள்ளையே. மிக மோசமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நம்மை பற்றி சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டால் வீணாக மனம்தான் வேதனைப்படும். வாழ்க்கையை சரிவர ஓட்ட முடியாது குழந்தையே. எனவே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன யோசிப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் அடுத்த அடி கூட உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கவே முடியாது. 1000 பேசட்டும், 1000 பேசி இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். அவர்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் உன்னை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அதுவே அந்த வேலை முடிந்துவிட்டால் உடனே உன்னை கீழே தள்ளிவிடுவார்கள். இதுதான் உலக நியதியும் கூட, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனோபாவமும் கூட. மற்றவர்களுக்கு துரோகம் நினைப்பவர்களும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூ போன்றவர்கள். இப்பொழுது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். ஆனால்
நீயோ மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே நினைக்கும் நீ விருட்சம் போன்றவர், எப்பொழுதுமே ஆழ ஊன்றிதான் நிற்பாய். பல பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும், உனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பயந்து போய்விடாதே, சோர்ந்தும் போய்விடாதே. தன்னம்பிக்கையோடு தைரியமாக எதிர்த்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் துணையாக, பக்கபலமாக, உறுதுணையாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன். உன் மனதை தேற்றுவேன். நீ வெற்றியடைய நல்ல வழியை உனக்கு காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அது மட்டுமல்லாமல் குழந்தையே, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போய்விடாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீயே உணர்வாய். நீ மலர்களை மட்டுமல்ல, கனியையும் தரும் மரமாகவே இருப்பாய். உன் மூலமாக வரும் நன்மை பல பேருக்கு பயனாகவே இருக்கும். நாம் இப்படி கஷ்டப்படுவது போல நமக்கு எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் கஷ்டப்படுத்துவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று உனக்கு புரிந்துவிட்டால் யார் மேலேயும் கோபம் என்பதை படவே படமாட்டாய். மற்றவர்களுக்காக நிச்சயமாக பரிதாபப்படுவாய். ஏனென்றால் அப்படி பல கஷ்டங்களை இதுவரை அனுபவித்து விட்டாய். குழந்தையே, எந்த சூழ்நிலையும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில்தான் வந்து சேரும். நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து பார்த்து என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன், செய்து முடிப்பேன். சாயிநாதர் உன்னை நெருங்கிவிட்டேன். இனி கவலையும் கஷ்டமும் துக்கமும் சோதனையும் வேதனையும் உன்னை நெருங்காமல் அண்டவிடாமல் நான் பார்த்து கொள்வேன் சர்வ நிச்சயமாக. இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்கேதான். தக்க சமயம் தகுந்த நேரம் என்பது உன்னிடத்தில் இல்லை என் குழந்தையே. அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திரு. உனக்கான நேரம் என்று ஒன்று நிச்சயமாக வரும். விதியை நினைத்து நொந்து கொண்டே இல்லாமல் என்னுடைய உதியை மனதார இட்டுக்கொள். உன்னுடைய கஷ்டமும் வேதனையும் சோதனையான காலமும் விலகுவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். என்னை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் நீ, என்னை மட்டுமே முழுமையாக வணங்கும் நீ, நேரம் காலமெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னை நம்பி என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டிய வேலையை கவனி. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று விதிக்கப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அந்த வேலையை உன் சாயி தேவா பார்த்து கொள்கிறேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உன்னிடம் உண்டு. நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. உன் கவலையும் கஷ்டமும் உன்னை விட்டு விலகும் நேரமும் நெருங்கிவிட்டது. இனி எதுவும் உன்னை நெருங்காமல் உன் அப்பா பார்த்து கொள்வேன், நிச்சயமாக பார்த்து கொள்வேன். உன்னுடைய துன்ப நிலையெல்லாம் மாறும். உனக்கு வேண்டியதை உன் கையில் கொடுத்து உன்னை இன்பக்கடலில் ஆழ்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. உன்னுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்து விடாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ அதை மட்டும் யோசித்து செயல்படு. உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விட இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நான் அமைத்து தருகிறேன் என் பிரியமான கண்மணிக்காக. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை என்பது மரணம்தான். உனக்கு இருக்கும் இந்த போராட்டமான வாழ்க்கையை எப்படி சவாலாக எதிர்கொண்டு ஜெயிக்கிறேயோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை வெற்றிகரமாகவே இருக்கும். பிரச்சனை வந்துவிட்டால் துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அந்த வெற்றியை உன்னிடம் கொடுக்க உன் சாயப்பா அனைத்து விதமான உதவிகளையும் வேலைகளையும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பொக்கிஷமான குழந்தைக்கு இந்த உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று கர்மாதான். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. நம் கர்மாவை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கவே உன் சாயப்பாவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும்.
போன ஜென்மத்தில் நீ செய்த புண்ணிய பாவ கணக்குப்படிதான் உன் வாழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீ சந்தித்தே ஆக வேண்டும். இனி உன் வாழ்க்கையில் எந்த போராட்டமும் இருக்காது. உன்னுடைய துன்ப நிலை நிச்சயமாக மாறும். நான் மாற்றியமைப்பேன். ஓம் சாயிராம்.